ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸு. இங்கே தான் சிவம் டிஜிட்டல்லேருந்து வெளியாகிற எல்லா ஃபோட்டோவோட எடிட்டிங் இங்கே தான் நடக்குது. அந்த சிஸ்டம் ஒன்று, இந்த சிஸ்டம் ஒன்று, 2 சிஸ்டம் இருந்துச்சு நம்ம கடையில் ஃபஸ்ட்டு. 3வது ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது ரொம்ப நாளாக வருதுன்னாங்க, இன்னும் வரவே இல்லை. அதாவது கடை திறந்தே 15 நாள் ஆகிட்டு, இன்னும் வரல. அதாவது இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே ஆனால் அதுக்கான ஆக்சஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கான ஆக்சஸ்லாம் இந்த சைடில் உள்ளதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நான் சிஸ்டம் வந்து சேரலை. மற்றபடி இங்கே தான் ஒர்க் ஸ்பேஸ் இப்போதைக்கு 2 பேர் ஒர்க் பண்ணுறது போட்டிருக்கோம். 3வது இங்கே ஒன்று போடலான்னு பிளானில் இருக்கேன். இன்னொன்று என்னென்னா, சிவம் டிஜிட்டலில் வந்து ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், வீடியோ எடிட் பண்ணுறவங்க, ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க யாருனாலும் வந்து மெயில் பண்ணாங்கன்னா கீழே நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது ஒர்க்கு தெரிலனாலும் பரவாயில்ல, நம்மளை பொறுத்தவரையும் நம்மள்கிட்ட வந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்கள வாழ வைப்பமே தவிர கீழே தள்ளி விடுறது கிடையாது. இங்கே வாங்க, நான் சொல்லி தந்து நானே உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருமே எனக்கு நேற்று ஏரோநாட்டிக்கலில் இருந்தேன்னா வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு வந்ததே வந்து பெரிய விஷயந்தான். அதனால் அது மாதிரி எல்லாருக்கும் ஒன்றும் புது புது விஷயம் இருக்க தான் செய்யுது. வாங்க, சொல்லிக் கொடுத்து நம்ம ஒரு விஷயமும் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்பேஸில் ஒன்றும் சொல்கிற அளவு பெருசு இல்லை. முதல்ல சொன்னேனே, வாங்க ப்ரோ உள்ள. இந்த இருக்கிறது இந்த லைட்டு செட்டப் தகுந்த மாதிரி இதை தான் வாங்கி அந்த வைடான்னாரு. நான் கடைசி வரையும் வைக்கவே இல்லை. அவரே பார்த்துட்டு அவரே இறக்கப்பட்டு இந்த பூந்தொட்டி வாங்கி வச்சிருக்காரு. முதல்ல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த தொட்டி வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இதுக்கு பின்னாடியும் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அதாவது இப்போதைக்கு நான் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலை. அது இங்கே ஏதாவது கிஃப்ட்டு இல்லைன்னா ஏதாவது மிஷின் போடலாமான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதனால அது அப்படியே ஸ்டாப்பில் நிற்கிது. ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுவோம். நம்ம இதோட நிறுத்த போகிறது இல்லைல்ல, அடுத்தடுத்த பிரான்ச்சஸில் பார்ப்போம். அப்புறம் இது தாங்க நம்ம பெரிய ஸ்டூடியோ செட்டப் இங்கே. அதாவது ஊர் சொல்லிடுறேன், இது வந்து திருத்துறைப்பூண்டிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அதாவது திருத்துறைப்பூண்டியில் பேக்ட்ராப் போட்டு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதில் நானும் இருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. திருத்துறைப்பூண்டியில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருத்துறைப்பூண்டியில் இந்த ஸ்டுடியோ வந்து யாரும் பார்த்துருந்தீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வாங்க ப்ரோ. அப்புறம் ஸ்டூடியோ செட்டப்பில் என்ன இருக்குது, தீமு, பேக்ட்ராப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ப்ரோ. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த பேக்ட்ராப்பு ஏன் வந்து இப்படி தொங்குதுன்னா, இது வந்து ஊக்கு போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து இதை ஸ்டிப் பண்ணி ஒட்டி, அதாவது இது இப்படி இழுக்கிற மாதிரி மாடலில் இருக்குது. அதாவது இப்படி ரோல் ஆகுது. ரோல் பண்ணுற மாடலில் தான் இது ரெடி பண்ணது. இப்போயும் இது ரோல் ஆகும், இருந்தாலும் இது ஸ்டிஃபாக ரோல் ஆகாது. இது மாதிரி விட்டு விட்டால் சுருங்குது பார்த்தீங்களா. இங்கே வந்துடுங்க. ஸ்டிஃபாக இது மாதிரி சுருங்குது பார்த்தீங்களா. இது ஏன்னா இது வந்து ஊக்கு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கான இது ஒட்டுறதும் ஆர்டர் போட்டேன், அதுவும் வந்து சேர்ந்த பாடு இல்லை. அதனால் இதுக்கான தீம் அவ்வளோ நிறையா உள்ளே இருக்குது. சரி, சும்மா எடுத்து மாட்ட வேணாம் இது மாதிரி ஊக்கு போட்டு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்களுக்காண்டி சும்மா சிம்பிளாக செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேனே தவிர இது அப்படியே தான் இருக்குது. வேறு ஒன்றும் பெரிய திங்ஸ் இல்லை இங்கே. அதாவது தாணிக்கோட்டத்தில் இருந்துச்சு, 2 வருஷம் இருந்துச்சு. இது 3வது ஆனிவர்சரிக்கு இது இங்கே திருத்திரமல்ல ஓப்பன் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் நம்ம ஸ்டூடியோட செட்டப்பு. மேலே காமிங்களாம் ப்ரோ, லேசாக மேலே காமிங்களேன். இது வந்து ஃபால் சீலிங்கும் அவர் ஃப்ரெண்டோட அண்ணன் ஐடியா தான் ஃபுல்லாகவே. இது எல்லாமே அவரோட ஐடியா தான். இந்த ஸ்டூடியோ திங்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்தது. ஆனால் இங்கே இருக்கிற இவ்வளோ திங்ஸு, இவ்வளோ இருக்கிற ஜாமான் எதுவுமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. தேங்க்யூ எல்லாத்துக்குமே.